12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5இல் 2ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. லோபித்தால் விதியை பயன்படுத்துகிறோம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது ஒரு தேரப்பெறாத வடிவத்தில் இருக்கணும். தேரப்பெறாத வடிவம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம முதல் கணக்கிலேயே பார்த்துட்டோம். 0/0, ∞/∞, ∞-∞, இதெல்லாம் தேரப்பெறாத வடிவங்கள். அப்போ வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பில் நேரடியாக நாம் எல்லைகளை முதல்ல பயன்படுத்தி பார்க்கலாம். 2x² - 3/x² - 5x + 3. இதில் நேரடியாக மதிப்புகளை பிரதியிடும் பொழுது பகுதியில் 2 பெருக்கல் இன்ஃபினிட்டிங்கிறப்ப ∞-3 மதிப்பு இன்ஃபினிட்டி தான். தொகுதியில் ∞ + 3 மதிப்பு இன்ஃபினிட்டி தான். எனவே இந்த வடிவமானது ∞/∞ அப்படிங்கிற தேரப்பெறாத வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படி தேரப்பெறாத வடிவத்தில் அமைந்தது அப்படின்னா லோபித்தால் விதியை பயன்படுத்தலாம். லோபித்தாலின் விதியைப்படி u/v பயன்படுத்தி வகையிடமாட்ட சார்பை பகுதியை தனியாக தொகுதியை தனியாக வகையீடு செய்வோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 பெருக்கல் x² வகையீடு 2x 3 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆகிடும். x² வகையீடு 2x - 5 பெருக்கல் x வகையீடானது 0 + 3. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பானது 1. 3 என்ற மாறிலி மதிப்பானது 0 ஆகிடும். எனவே இதை சுருக்கும் பொழுது மதிப்பு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 பெருக்கல் 2 4x பை பகுதியில் 2x இறுதி மதிப்பு 0 ஆகிடுது. 1 × 5 5 - 5. இதில் மதிப்பை பிரதியிடும் பொழுது 4 பெருக்கல் இன்ஃபினிட்டி தொகுதியில் 2 பெருக்கல் இன்ஃபினிட்டி -5 மதிப்பு இன்ஃபினிட்டி தான். எனவே இதுவும் என்ன வடிவம்? ஒரு தேரப்பெறாத வடிவம். ∞/∞ அமைப்பில் இருக்குது. தேரப்பெறாத வடிவம் என்பதால் திரும்ப இதை வகையீடு செய்யலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4 பெருக்கல் 1 எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது 1. 4 பெருக்கல் 1 மதிப்பு 1 பை பகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது 1. 2 பெருக்கல் 1 மதிப்பு 2 -5 அப்படிங்கிற மாறிலி மதிப்பு 0 ஆகிடும். எனவே மீதம் இதில் அமையக்கூடியது x உறுப்புகளே இல்லை. 4/2 தான் இருக்குது. கேன்சல் பண்ணும் பொழுது 2 2 4 மதிப்பானது 2 ஆகும். தேங்க்யூ.